Daily. Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே தனியார் கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் பட்டாக்கத்தியை கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடிய வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆலம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்திற்குள் மாணவர் ஒருவரின் பிறந்தநாளை சக மாணவர்கள் கொண்டாடினர். அப்போது மிகப்பெரிய பட்டாக்கத்தியால் மாணவர் கேக் வெட்டியுள்ளார். மேலும் கல்லூரி வளாகத்திற்குள் பிறந்தநாள் கொண்டாடிய மாணவன் சக மாணவர்களுக்கு மதுவிருந்து அளித்துள்ளார். இது தொடர்பான வீடியோ வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயம் இல்லாததால் மாணவர்கள் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பூஜை செய்வதாக கூறி 9,84,000 ரூபாயை அபகரித்த இருவர் பிடிபட்டனர். திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த அழகர்சாமி என்பவரிடம் பூஜை செய்தால் பணம் இரட்டிப்பாகும் என கூறி சித்தார்த்தன் மற்றும் அவரது மகன் விஸ்வாமித்ரன் ஆகியோர் அவரிடம் இருந்து 9,84,000 ரூபாயை பெற்றுள்ளனர். இதையடுத்து இருவரும் வாங்கிய பணத்தை திருப்பி தராததோடு கொலை மிரட்டலும் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதன் பேரில் அழகர்சாமி அளித்த புகாரின் பேரில் மோசடியில் ஈடுபட்ட இருவரும் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்ந்து ஏறுமுகமாகவே உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே விவசாய நிலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராக்டரை திருடிய இருவர் சிக்கினர். காரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் விவசாய நிலத்தில் பணிகளை முடித்துவிட்டு டிராக்டரை அங்கேயே நிறுத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டிராக்டரை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதனை அறிந்த ஐயப்பன் அளித்த புகாரின் பேரில் டிராக்டரை திருடிய விஷால் மற்றும் பெருமாள் ஆகியோர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்.